ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மு. ரொம்ப பிளாக்காக இருக்கேன் பாருங்களேன். அழடா, 2 லைட்டு போட்டுமே அவ்வளோ பிளாக்காக தெரியுதுனே. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, இந்த கிச்சன் பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஆன்டிஸ் அம்மாஸ் லைஃப், அம்மா லைஃபா ஆன்டி கிச்சு சபியோட கிச்சன் தான் இது. நம்ம வந்துட்டு வாணியம்பாடி வந்துட்டோம். அங்கே இருந்துட்டு வாணியம்பாடி வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கிறேன். அது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா, ஆன்ட்டி அங்கிள் இங்கே தான் இருக்கிறாங்க. ஆன்ட்டியும் நிம்மி பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு கிச்சு அப்படி எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால அவங்க கிளம்பி போயிருக்கிறாங்க. பிள்ளைங்கள்லாம் இங்கே தான் இருக்கிறாங்களா. சரி, அங்கிளுக்கு வந்து நான் வைக்கிற மீன் குழம்புலாம் பிடிக்கும். அதனால வந்துட்டு அங்கிள் மீன் குழம்பு வைப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பு தான் வச்சிட்டு இருக்கிறேன். மீன் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மீன் வந்துட்டு பரட்டி வச்சுட்டேன். ஸோ வந்துட்டு அந்த விலாக்லாம் பார்க்க போறீங்க. ரொம்ப நாள் ஆச்சா நம்ம வந்துட்டு பேசி, அதனால வந்துட்டு இன்னைக்கு சும்மா ஜாலியாக பேசலாம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஒரு ஸ்மால் வீடியோ. இப்போ கொஞ்சம் பிரைட்டாக தெரியல, ஏன் பிளிங்க் ஆகுது? ஸோ அதுக்காக தான் இந்த விலாகு. நான் இப்போ தான் சமைச்சிட்டு இருக்கேன், அதனால இந்த இடம்லாம் அப்படி இருக்குது. இப்போ க்ளீன் பண்ணிடுவேன் சற்று நேரத்தில். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இப்போ நான் பேசுறது கேட்குதா என்னன்னு வருது இல்லையா? நான் அங்கே வச்சுட்டு இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறேன். இன்னமும் சொல்லணுன்ட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். சரி, மீன் குழம்பு வந்து என்னோட ஸ்டைலில் வந்துட்டு எப்படி வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இந்த மீன் குழம்போட ரெசிபி நான் ஒரு 2-3 டைப், 1 2 3 4 டைப் ஆஃப் மீன் குழம்பு நான் வைப்பேன். ஒன்று ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஒன்று தேங்காய் அரைச்சி ஊற்றாமல், அதுக்கப்புறம் வெங்காய தக்காளி வதக்காமல், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று எல்லாமே வறுத்து அரைச்சி ஒரு டைப் மீன் குழம்பு, கேரளா டைப் மீன் குழம்பு அப்படின்னு சொல்லி நிறைய டைப் ஒன்று வைக்க தெரியும். அதில் ஒரு டைப் தான் இது. இது வந்துட்டு நம்ம ஊர் சைடு வைக்கிறது, அதாவது நாகப்பட்டினம் சைடு. அங்கிளுக்கு வந்து அந்த சைடு திருவாரூர் சைடு தான் அங்கிளுக்கு. ஸோ அங்கிளுக்கு வந்து நாகப்பட்டினம் வைக்கிற சைடு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த மாதிரி இந்த வாட்டி வந்துட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி மீன் குழம்பு அப்படி வச்சிருக்கிறேன். ஸோ அதை எல்லாருமே பாருங்கள் எப்படி வச்சேன்னு. நார்மலாக எப்படி வச்சேன்னு நான் உங்களுக்கு காட்டல. நான் வீடியோ இது வந்துட்டு குழம்பு ஃபுல்லாக தாளிச்சிட்டு மீன்லாம் ரெடி ஆகிடுச்சு, கழுவிலாம் வச்சுருக்கிறேன். மீன்லாம் போட போகிறேன். அந்த ஸ்டேஜில் தான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பார்த்து ஒரு பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம், 3 பிள்ளையும் உள்ளே போட்டு, அதாவது தச்சு, கிட்டு, ஸ்ரீபாப்பா 3த்தையும் உள்ளே போட்டு கதவை சாத்திட்டு 3த்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் சீக்கிரமாக சமைச்சிட்டு சாப்பாடு கொடுக்கணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னாப்பா 1:30 ஆயிடுச்சு. நான் இப்போ தான் சமைக்க 1 மணிக்கு தான் வந்தேன். ஏன்னா 9 மணிக்கே என்னமோ தான் போய் படுத்தேன்னா, ஊர்லேருந்து ட்ராவல்லேருந்து வந்தது. சரியாக செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இப்போ அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம். ஊர்லேருந்து வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour என்னமோ தூங்கினேன். ஆன்ட்டி மீன் வாங்கிட்டு வர்ற கேப்பு தான். ஆன்ட்டி சொல்லிட்டு தான் போனாங்க, அம்மா தூங்கிறாதம்மா, மீன் குழம்பு வச்சுட்டு தூங்குமா அப்படின்னாங்க. சரிங்க ஆன்ட்டி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்றதுக்குள்ளே நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஒரே ஒரு வாட்டி அப்படியே என்னமோ எழுப்புனான்னு நினைக்கிறேக்கா அப்படின்னால டக்குன்னு எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா குழம்பு நம்ம வைக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ வந்துட்டு குழம்பு வச்சுட்டு ஏன் அழுகுறான், சவுண்ட் கேட்டுச்சேன். ஸோ வந்துட்டு கடற்கரை எழுந்திரிச்சு வந்துட்டேன்னா, அதனால டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனர்ஜெட்டிக்கு வந்து கரும்பு ஜூஸ் ஆன்ட்டி வாங்கி கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு கேமரா சைடாக தெரியா குடிச்சிட்டு நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், மீன் குழம்பு வச்சிட்ருக்குறேன். இது எதுக்கு நான் சொல்ல வந்தேங்கிறதையே மறந்து போயிட்டேனே. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு இப்போ தான் நான் சொல்லிட்டு லாங் வீடியோ எடுத்தேன். ஆனால் அதுக்குள்ளே மறந்து போயிட்டேன். நான் வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். ஆயிடுச்சு. பார்க்கவே யாருக்காவது டெம்ப்ட் ஆகுதான்னு சொல்லுங்கள். மாங்காய், மீன் தலை மட்டும் போட்டு, அதாவது வெறும் மண்டை மட்டும் போட்டு மீன் குழம்பு வச்சுருந்தேன். சமவாசமாக இருக்குது. ஆனால் அங்கிள் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியும். இதோட நிம்மி வந்து சாப்பிட்டான்னா கரெக்டாக சொல்லிடுவான். ஆனால் இன்றைக்கி ஃபங்க்ஷன் போயிருக்கனால அச்சோ. இது சங்கரா மீன் குழம்பு. இது பார்த்திங்கன்னா மீன் வறுவல். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு சங்கரா மீன் குழம்பும் சங்கரா மீன் வறுவல், முட்டை வேக போட்டிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா எனக்கும் அங்கிளுக்கும் மட்டும்தான். அவங்க எல்லாருமே வந்து ஃபங்க்ஷனில் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கிளுக்கு.
அந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, அது என்னது, ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து போட்டு இதில் ஒன்றும் இல்லை தூக்கி போட்டு போ அப்படின்னு ஒரு காமெடி வரல. எனக்கு இப்போ அது சடனாக ஞாபகம் வந்துருச்சு. இந்த வீடியோவில் ஒன்றுமே இருக்காது, ஆனால் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஆனால் அடுத்த வீடியோ இப்படி இருக்காது. உங்களுக்கு ஒரு குழு வேணால் கொடுக்குறேன், குழு இல்லை ஏதோ ஒன்று கொடுக்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர், கொஞ்சம் நஞ்ச பேரில் நிறையா பேர் என்கிட்ட சொன்ன விஷயம், சீக்கிரமாக நீங்கள் அதை பண்ணுவீங்க, கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த விஷயம் நாளைக்கு பண்ண போகிறேன். நாளைக்கு என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி. அன்னைக்கு வந்துட்டு நான் அந்த விஷயத்த பண்ண போகிறேன். ஸோ அது என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நாளைக்கு போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நாளைக்கு போடுறது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ. என்னோடய ஃபேஸ் பார்த்தாலே தெரியும், அப்படியே அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நாளைக்கு பார்க்கலாம். அதுக்காக தான் நான் ஊருக்கு கிளம்பி வந்திருக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.